ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் கடை பக்கத்தில் பத்லாப்பூர் பக்கத்தில் ஒரு குழந்தைய கற்பழிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதை வச்சு காலேஜ் பசங்களாம் சேர்த்து விழிப்புணர்ச்சிக்காக எல்லாம் சொல்லி பேசி அவங்க கூடி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணுறாங்க. சொல்கிறாரு, நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி பார்த்துக்கணும், என்ன செய்யணும். ஆம்பளை பசங்களுக்கு இருக்க அறிவு கூட இந்த எரும மாட்டு ஜென்மங்களுக்கு இல்லாமல் போயிட்டு எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் எல்லாமே செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், என்ன செய்யணும், எல்லோரும் கவனிங்க கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் என்ன தான் விழிப்புணர்வு வந்தாலுமே திருந்துறவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. பெண் குழந்தைங்களுக்கு பாதிப்பு இல்லாமே இருக்குது. இப்போ போராட்டம் எடுக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தைங்களை மட்டும் அடக்கி வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளை பையனுக்கும் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்களை ரொம்ப தைரியமாக வளர்க்கணும். எந்த இதுலேயுமே அவங்க சோர்ந்து போகக்கூடாது, அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியேருந்து வந்திருக்காங்க விழிப்புணர்ச்சிக்காக. கொல்கத்தா கேஸோட